ஒரு டாஸ்க் வந்தாருன்னா மேபி அது லாஸ்ட் கேமா இருக்குமோன்ற பயம் இப்போ வருது நீங்க சொல்றப்ப. எனக்கு தோனி போயிடுவாருன்னு சொன்னாருன்னா எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வி ஆஸ் எ ஃபேன்ஸ் டிசர்வ், நீங்க இதுதான் லாஸ்ட் கேம் ஆட போறீங்கன்னு எங்களுக்கு முன்னால தெரியணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் அது. அது வந்து எங்களுக்கு அந்த லக்ஸரியாவது கொடுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்றோம். இதுதான் என்னோட லாஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மனநிலையோட பார்ப்போம். அட்லீஸ்ட் டாஸ்லயாவது சொல்றீங்க. போயிட்டு டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரியோ இல்ல ஒயிட் பால்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரியோ வீட்டுல உட்காந்து இல்ல நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து தோனி இல்லங்க இதோட போயிட்டாருங்கன்னு சொல்ற வேதனையை மட்டும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நாளைக்கு ஒரு கிளம்பிட்டாலுமே அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா நான் ஆஸ் அ ஃபேனா ஆல்ரெடி வந்து நிறைய பெயின் அனுபவிச்சிருக்கோம் அவர் திடீர்னு போறதை பார்த்து. இதையும் அதை அப்படி பண்ண வேணாம். இது பிரான்சைஸ், நீங்க உருவாக்குன இடம் தான், நீங்க சொல்லிட்டு போங்க. எல்லாரும் வந்து அதை கூட கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு இல்ல, வி டோன்ட் டிசர்வ் ஆஸ் அ ஃபேன்ஸ் நினைக்கிறேன். ஒரு எமோஷனல் சென்ட் ஆஃப் இருக்கும் நாளைக்கு அவர் கிளம்புறாரு தெரிஞ்சா. அட்லீஸ்ட் அதை நாங்க ரீபே பண்ணோம். இவ்வளவு கொடுத்திருக்காரு எங்களுக்கு பிரான்சான்றப்போ அதை ரெப்ளிகேட் பண்ணோம், அதை ரெக்கார்ட் பண்ணோம், அதை 10 வருஷம் கழிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம். அது கூட இல்லாம சும்மா சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டு அதோட முடிஞ்சிச்சுன்னு இருக்கணும்னு நான் ஆசைப்படல. இதுதான் என்னோட லாஸ்ட் கருத்து. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை.